தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். வழக்கமா வரக்கூடிய 8 மணி தேசிய தொலைக்காட்சிகளில் 8 மணிக்கு நேரலை அப்படின்ற ரொட்டீன் பிராக்டிஸ் இல்லை. ஹரிசாண்டல் வீடியோல கிடையாது, செல்ஃபி வீடியோ. மித்ரோ அப்படின்னு அழைச்சிட்டு வந்த நிலைமையில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை, இது எல்லாம் மாறினது அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடியோடைய நேற்றைய டோட்டல் ஜென்ரேஷனல் ஷிஃப்ட், ஜென்சி ஷிஃப்டா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. எவ்ரி ஒன் ஆர் அன் இன்ஃப்ளூயன்சர் அன்டில் த ஓஜி இன்ஃப்ளூயன்சர் கம்ஸ் அப்படின்ற மாதிரி இது நாள் வரை சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல பல்வேறு இன்ஃப்ளூயன்சர்கள் கொடுத்த கருத்துக்கள் இணையத்தில் வைரல். இன்ஸ்டாகிராம் முழுக்க சிஜேபி அப்படின்ற இதை ஓவர் நைட்ல மொத்தமாக மாற்றி இருக்கிறாரா நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? சிஜேபி பிரேக் த்ரூ வந்து விட்டதா? எல்லோரும் எதிர்பார்த்த அந்த அமைதி திரும்ப இருக்கிறதா? தீர்வு காண இருக்கிறதா? எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் நம் முன் வர இருக்கிறதா அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நடக்க இருக்கின்றனவா? இதோ பின்னணி தகவல்கள் நமது ஆசிரியர்கள் தருகிறார். வணக்கம் சார். செவன் சென்ஸ்ல முதல் விஷயம், நேற்று இரவு 12 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்ஸ்டாகிராம் ஃபார்மேட்டுக்கு ஏற்ப எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் வீடியோ ரிலீஸ் பண்ணுறார். செல்ஃபி வீடியோ. இதனால் வரைக்கும் 8 மணிக்கு பாயோ பெஹனோ அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு பேசக்கூடியவர் நைட்டு 12 மணிக்கு எப்போ ஜென்சிலாம் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இருப்பாங்களோ அந்த நேரத்தில் கரெக்டாக 11:50 கிட்ட ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம். அதற்கு முன்னதாக காலையில் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அறிவிச்சாரு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோர்ட்ஸுக்கான நீதிபதிகள் டெல்லி கோர்ட், ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் நியமனம் செய்யப்பட்டார்கள். பிறகு வந்து பிரதமர் உறுதி கொடுக்கிறார். அதன் பிறகு வந்து சிஜேபியுடன் பேச்சுவார்த்தை என அறிவிக்கப்படுகிறது. பிரதமர் வீடியோ போடுகிறார். அதுக்கப்புறம் போய் வாங்சுக்குடன் பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமாக அந்த உண்ணாவிரதம் முடிவு பெறுது. ஒற்றை வீடியோ கேமை மாற்றினாரா மோடி? பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்பயுமே ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு புதுசு இல்லை, அவங்க எப்பயுமே அதில் வந்து மாஸ்டர். இந்த இன்ஸ்டாகிராம் டைப் வீடியோவோ, ராத்திரி 12 மணி வீடியோவோ, ஜென்சிக்கான விஷயங்களோ அவருக்கு புதுசு இல்லை. இந்தியாவிலேயே வந்து அதிகமான ஜென்சிகளை கவரக்கூடிய, குறிவைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்னா அது பாரத பிரதமர் தான். சாய் பே சர்ச்சா மாதிரி பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை சாய் பே சர்ச்சா எலெக்ஷனில் பண்ணார். பரீட்சா பே சர்ச்சாங்கிறது எவ்ரி இயர் பண்ணுறாரு. 10th +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக அது வந்து பேசப்படக்கூடிய விஷயமா தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றாருங்கிற பார்க்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெயின்லலாம் போகிறீங்க, வந்தே பாரத் புதுசாக விட்றாங்க, அந்த மாதிரினா வந்து முதல்ல குழந்தைகளை தான் உள்ள ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரீ ட்ரிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் உட்காந்து கேட்பார். அதில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான விஷயம், ரக்ஷாபந்தன் உட்பட எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய அவர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஆஷா, ஆகான்ஷா, ஆசை என்ற அபிலாஷை, இந்த அதுவெல்லாம் அதில் வந்து இவரை மாதிரி தெரிஞ்சவர் ஒருத்தர் கிடையாது. ஆனால் ஜென்சி அப்படிங்கிற பெயரில் வேற யாராவது ஊடுருவி சில விஷயங்களை பண்ணும்போது அது அவருக்கு இல்லை, யாருக்குமே புரியாமல் தான் இருக்கும். புரிந்தாலும் நம்ப முடியாது இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அது வந்து டீப் ஃபேக் மாதிரி, அது வந்து ரொம்ப மல்டிபிள் லேயர் இருக்கக்கூடியது. நீங்கள் வந்து முதல் லேயரையும் 4வது லேயரையும் நீங்கள் பிடிக்கவே முடியாது. முதல் லேயருக்கும் 4வது லேயருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், நீங்கள் சும்மா இதே தான் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்பவும் மாட்டாங்க. அது என்னைக்கோ ஒரு நாள் 20 வருஷம் கழிச்சு எல்லாம் சேர்ந்து குட்டிச்சுராய் போனப்புறம் ஆமாப்பா அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சரியாக சொல்லியிருக்கணும், அந்த பழியும் தூக்கி நம்ம மேலேயே தூக்கி போடுவாங்க. இதுதான் வந்து வழக்கம் வச்சுங்க. ஸோ இவருக்கு அது தெளிவாக தெரியும். ஆனால் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை நான் கொண்டு வருவேன், டெல்லி ரோஸ் அவென்யூவில் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு தீர்வை தருமானா அது கிடையாது. நான் நினைக்கிறது தீர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொண்டு போய் சேர்த்துருக்க முடியுமே தவிர, நான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொண்டு வந்துட்டேன்னா அவருடைய நோக்கம்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் முன்னாள் உள்துறை அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் இருந்த திரு சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து கதைக்காவதே கிடையாது. அது வந்து மெயின் கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டீங்கன்னா இது வேணா ஒரு அடிஷனலாக இருக்கலாம். ஏன்னா கோர்ட்டுங்கிற ஒரு பில்டிங் கிடையாது. அதுக்கு ஜட்ஜு வேணும், வக்கீல் வேணும், கேஸ் வேணும், இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வேணும், ஆள் வேணும், அம்பு வேணும். ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட இது இருக்குது. கிட்டத்தட்ட 2000 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. 2,45,000 கேஸ் அந்த கோர்ட்லலாம் பெண்டிங்கில் கிடக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று நம்ம இதே தருணத்தில் 20 வருஷம் முன்னாடி சொன்னோம் இது அவருடைய கோரிக்கையே கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். இதனாலலாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லி, ஏன் அப்படின்னா அவருடைய கோரிக்கையே வேற. கோரிக்கை வந்து சொல்லாத கோரிக்கை, டீஸ்டெபிலைசேஷன் த இந்தியா கவர்மெண்ட், பாரத் ஆஸ் எ கண்ட்ரி,
அண்டு பிரதமர் நரேந்திர மோடி தான் அவங்களுடைய டார்கெட். அதற்கான ஒரு நூல் விட்டு பார்க்கக்கூடிய முயற்சி தான் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயமாக ஒரு கேம் சேஞ்சர். பாரத பிரதமர் ஒரு ஹிம்செல்ஃப் கேம் சேஞ்சர், நோ டவுட். பட் அதனால இவர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னனாலேயோ, இன்னைக்கு கேபினெட்ல வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறனாலையோ எதுவுமே மாற போறதில்ல. இது கடுமையான நடவடிக்கை மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா போராட்டம் நடத்துபவர்கள் மாணவர்களாக மட்டுமே இருந்தால் ஒரு பேசலாம் கேட்கலாம் செய்வாங்க. சல்மான் கான் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காருல, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கவலையில் ஏற்படுத்திங்க சார், வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு வந்தவங்க இவங்களே அப்பா அம்மாக்கள் தான் இவங்களா. நீங்க ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜ் நீங்க ஏஜ் போய் நீங்க போய் பாருங்க. போராட்டவங்கள இருந்து ஒவ்வொருத்தரும் 45-50 வயசுல உட்காந்துருக்காங்க. இவங்களே அப்பா அம்மா, இவங்க பிள்ளைங்க 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு. அப்புறம் இவங்க வந்து போராடுறாங்கன்னா அது வந்து தெர் இஸ் நோ மீனிங் அட் ஆல். ஸோ வந்து அது ஒரு சும்மா ஒரு கணக்காக சொல்லக்கூடியது. அதற்கு தெளிவாக நோக்கம். இன்னைக்கு நீங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க டிஒய்எஃப்ஐ எஸ்எஃப்ஐ எல்லாம் போராடுறது. இவங்கெல்லாம் யாருன்றீங்க? தொடர்ந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், வேற வேற பேனர்ல வர்றவங்க, ஏதாவது ஒரு எழுச்சி இன்னும் நான் மே 17 கம்யூனிஸ்ட் அமைப்புகளோட மாணவர் அமைப்பு. அதான் சொல்ல, இன்னும் அந்த மே 17 உள்ள என்ட்ரி ஆலைன்னு பார்த்தேன். அண்ணன் ரஞ்சித் வந்துட்டாரு, அண்ணன் அமீர் வந்துட்டாரு, பாடகர் அறிவு வந்துட்டாரு. எல்லாம் யார் யாரெல்லாம் வருவாங்களோ எல்லாம் கரெக்டா வந்து மன்சூர் அலிகான் வந்துட்டாரு. எல்லாம் வர வேண்டியெல்லாம் வந்துட்டாங்க. 5 வருஷம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. திருப்பி இப்போ வந்துருவாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இதே மாதிரியான விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நத்திங் நியூ. ஸோ வந்து இவங்க இந்த பக்கம் நம்ம தோற்கடிக்கப்பட்டோமேங்கிறதுல வேற வேற பேனர்ல மச்சத்தை வச்சுட்டு வர்றவங்க தான். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஆனால் இதனால தீர்ந்துடாது இந்த பிரச்சனை. ரொம்ப கடுமையான கவனமான நடவடிக்கை எடுக்கணும். நிறைய பேர் கேட்டாங்க, நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம வந்து திரும்பி பின்வாங்க வேண்டிய நிலைமை வந்துட்டோமோ, நிறைய பேர் கவலைப்படுறாங்க பிஜேபிக்குள்ளேயே, கவர்மெண்ட்டுக்குள்ளேயே. ஆனால் இது கவனமாக கையாள வேண்டிய மேட்டர்கள் எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணு போதுமானதா இருக்கும். த்ரூஅவுட் இந்தியா வந்து அந்த நெருப்பை பற்ற வச்சு கொண்டு வரது ரொம்ப அவசரம். நேற்று யாரோ ஒரு தம்பி எழுதி வச்சிருக்காரு, தீ பரவட்டும் அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு அந்த போராட்டங்கள்ல. அவனோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. அவங்க வந்து நோக்கம் நீட்டு கிடையாது, தர்மேந்திர பிரதான் கிடையாது. நோக்கம் ரொம்ப தெளிவானது. அப்போ வந்து ஏதாவது அப்ப நடக்காம இவங்க வந்து 2 தட்ட உங்களால தான் எங்களுக்கு எல்லாமே போச்சு, 4 பேர் கிளம்பி ஒரு கொன்னே விட்டாங்க, ஆளே காலி இப்படிலாம் சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. வந்து இவர்கள் பண்ணக்கூடியவங்க செங்கோட்டை மேல ஏறி காலிஸ்தான் கொடி ஏத்துனாங்க சார், அதை ஏற்க முடியுமா அப்படின்னா அது யாரும் பதிலே பேச மாட்டாங்க. அந்த விஷயத்தையே பேச மாட்டாங்க. அவங்க வந்து போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்க சார், பொம்பளை போலீஸ் அடிச்சிருக்காங்க சார், பத்திரிக்காரங்க அடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு யார் அடிச்சா பாருங்க சார், வீடியோ சார், அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. யாரோ ஒரு இளைஞரை கூட்டு வந்து இவர் தான் வந்து பாத்துக்கலாம் அடிச்சிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி புல்லட்லாம் போட்டாங்க, இந்த மாதிரி போட்டாங்க, துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு கிளம்பி நான் மகாத்மா காந்தியை பார்க்க போறேன்னு கிளம்புவாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய டேஸ். அப்போ வந்து மாணவர்களை தூண்டி விட்டு அவருடைய போரில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்னால கவனமா கையாள வேண்டியதா போராட்டம் தான். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கவனமா கையாளுறாங்க, நம்புறோம், பார்ப்போம். இன்னைக்கு நாளைக்கு எதையுமே 44 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியும், 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் சொல்ல முடியுமா? அந்த 48 ஹவர்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு, சரிங்களா? சனி ஞாயிறு சும்மா டைம் பாஸ்க்காகவே நிறைய பேர் வந்து நிற்பாங்க. ஜாலியாக செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ணுறதுலாம் வந்து பாரு, நம்ம வந்து போராட்டத்தில் இருக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு நிறைய குரூப் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கேங் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. அப்போ அதை வந்து அதிகரிக்காமல் இருந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த டீஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த அவங்க வந்து அசம்பிள் ஆகாமல் தடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது பண்ணிட்டாங்கன்னா சரியா போய் நினைக்கிறேன். இவர்கள் பேச்சுவார்த்தை மூலமோ மற்ற மூலமாகவோ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாகவோ இவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு தீர்வை நோக்கி போனாங்கன்னா அது அவர்களுடைய கவலையிலே இல்லை, அது ஒரு லிஸ்ட்லேயே இல்லை. அதனால அதை நோக்கி போய் நகர முடியாது. அவர்களை டீஸ்டெபிலைஸ் பண்றது தான் ஒரே வழி. இவங்க பண்றதுக்கான முள்ளால் தான் எடுக்கும்போது இவங்க அவங்களை கவுக்க பாக்குறாங்க. அவங்க இவங்களை டீஸ்டெபிலைஸ் பண்றது தான் ஒரே தீர்வா இருக்கும். வேற எந்த தீர்வும் செல்லாதுன்னு நினைக்கிறேன். இதுல சோனம் வங்சுக் சிஜேபி பிரிக்க முடியாதது எது அப்படின்னா சோனம் வங்சுக்கும் சிஜேபியும் அப்படின்னு திருவிளையாடல் மாதிரி நம்ம சொல்லலான் இருந்தா அதிலே ஒரு பிரிவினை வந்துச்சோ அப்படின்ற விஷயம் இருக்கு. சோனம் வங்சுக் மருத்துவமனையில் இருந்தார். அவர் வந்து 3 கோரிக்கைகள் வைத்தார். முதல்ல பிரதான் அவர்கள் ராஜினாமான்னு சொன்னாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்து போய் அப்படியே தளர்த்து எல்லா விஷயத்துட்டு அடுத்து அட் யுவர் கன்வீனியன்ட் டைம் நீங்க பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தர்மேந்திர பிரதான் ராஜினாமான்றத உங்க கன்வீனியன்ட் டைம்ல நீங்க பண்ணிக்கோங்கன்றத அந்த கேபினட் ரீஷஃபிள் ஃபியூச்சர் நடக்கும்ன்றத மனசுல வச்சு சொல்லிட்டார். அவர் வச்ச 3 கோரிக்கைகள்ல நீட் மாணவர்களுடைய உயிரிழந்த மாணவர்களுக்கு குடும்பத்தினருக்கு காம்பன்சேஷனு, யார் எந்த ப்ரொட்டஸ்டர் மேலும் வழக்கு பதியக்கூடாது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது டீடைல் டிஸ்கஷன் நடக்கணும் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பத்தினும் 3 ஏத்துக்கிட்டாங்க. உண்ணாவிரதம் வாபஸ். வேற இந்த பக்கம் சிஜேபி பார்த்தோம்னா 3வது கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 2 விஷயத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க, இன்னும் 3 விஷயத்தை ஏத்துக்கல. பிரதானமானது நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு விடாப்பிடியா இருக்காங்க, முறுக்கு நீக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? சோனம் வான்சுக் வந்து ராஜினாமா, அவர் வந்து தன்னுடைய உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கினது இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கிடுங்க அப்படிங்கிறக்கால எதுவும் ஏற்றுக்கல. நாளைக்கு ஏற்றுக்கிடுவாங்க அல்லது நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் ப்ராமிஸ் வச்சு எதுவும் நடக்கலை அப்படிங்கிற பார்ப்போம். ப்ரொட்டஸ்டர்ஸ் மீதான வழக்குகள்ங்கிறது பதியப்படவே இல்லை.
அட்டாக்கர்ஸ் மீதான வழக்கு தான் பதியப்பட்டிருக்கு. நீங்க வந்து ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தவங்க யார் மேலயும் வழக்கு தொடரல. 30 நாளா நடந்துடுச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவங்க என்னைக்கு ரோட்டுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு தான் வந்து வழக்கு தொடரப்பட்டது. அன்னைக்கு தான் பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஸோ வந்து அந்த வழக்கு வாபஸ் வாங்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீட்ல வந்து மரணம் அடைந்தவங்களுக்கு வந்து அந்தந்த மாநில அரசுகளே அங்கங்க கொடுத்துருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ வந்து இது காரணம் இல்ல. அப்படியே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் திரு வான்சுக் அவர்களுடைய நிறுவனம், தொண்டு நிறுவனம், அதோடைய மணி டிரான்சாக்ஷன் அதெல்லாம் எங்க வந்து போய் லாண்டரிங் எல்லாம் நடக்குதா அவங்கலாம் பார்த்து 2-3 அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா எஃப்சிஆர் ஆக்ட் படி டைட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் செட்டில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த பக்கம் வேற ஒன்று காட்டாங்க. அது இன்னமும் பண்ணுறதுக்கான நிறைய பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அப்படியே அங்கே அப்போ வந்து இப்படியே போதுங்க, இவ்வளோ போதுங்க செட்டிலாக இருப்பாங்க. இவ்வளோதான் எங்களுக்கு. ஸோ வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் என்னென்ன தவறு செய்கிறார்கள் என்பதை சரி பண்ணாலே தவிர, அந்த தவறுகளுக்கான ஆக்ஷன் எடுத்தாலே தவிர இது நடக்க போகிறோம். நம்ம வந்து வெளியில் சொல்லுவோம் அவருடைய வீட்டெல்லாம் இடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வீட்டை இடிக்கிறது தான் சரியாக வந்து நேற்று அதே நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒரு வழக்கில், அந்த கங்கை யமுனை கரையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை பூரா அகற்றிடுங்க, புல்டோசர் வச்சு தூக்கிடுங்க, ஒன்றும் விடக்கூடாது. கீழமை நீதிமன்றங்கள் எந்த உத்தரவாக கொடுத்து ஸ்டே கொடுத்தா அது செல்லாது. புல்டோசர் வச்சு அடிச்சு தகர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்புகளை பூரா தகர்த்துருங்கன்னு சுப்ரீம் கோர்ட். அதே தானே வந்து யூபி கவர்மெண்ட்டோ, பீகார் கவர்மெண்ட்டோ, மத்திய பிரதேச கவர்மெண்ட்டோ, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோ செஞ்சாங்க. அப்போ நீதிமன்றமே அதுதான் சொல்லுது. அப்போ சில விஷயங்களுக்கு வந்து சில விதமான தீர்வுகள் தான் உறுதியாகும். வேற வழியும் நம்ம வந்து மானியத்தினை பொன்மானியெல்லாம் கதைக்காக பார்க்கணும். அப்போ வந்து உரிமைக்காக போராடினார்கள், பாராளுமன்றத்தில் பேசினார்கள், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள்னா அதை ஆதரிக்கும். ஆனா இவங்க வந்து இயல்பு வாழ்க்கையை பாதிக்க வைப்பேன், நான் பொதுமக்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு நோக்கம் வேறையா இருக்கு. அப்ப அதனால தான் வான்சுக் அவர்களுக்கு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கிறத காட்டப்பட்டது. அவர் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். எல்லாமே இந்தோ சீனோ பாய் பாய் எல்லாம் கை குலுக்கிட்டு செட்டில் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கும் அபிஜித் இங்கே உட்பட தீப்கா உட்பட பல பிள்ளைகளுக்கு அந்த குரூப்புகளுக்குலாம் வந்து யார் யார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட்டிட்டு அவர் இன்னைக்கு ஒரு தம்பி சொல்லாரு, சாப்பாடு கொண்டு வந்தவங்களை வந்து தனித்தனியா போய் பிடிச்சிட்டு வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் பிடிப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கத்தார்ல வந்து ஸ்விக்கி ஆர்டர் வருது, அதெல்லாம் நல்லா வரும். அதில் இன்னும் குழப்பம்னு அதில் எல்லா உலகம் முழுக்கெல்லாம் வரும். அவங்களுக்கு தெரியும்ல, அது ஸ்விக்கி ஆர்டர் வந்து வெறும் சாப்பாடாக மட்டும் வந்து நிற்காதுல, எல்லா ஆர்டரும் வந்து நிற்கும். அவங்க என்னெல்லாம் வருது, என்னெல்லாம் போகுது, எப்படிலாம் கிடைக்குதுன்னு கண்ணோட பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ காவல்துறை வந்து இதை நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவரும் தெரியும். ஏன்னா அபிஜித் தீப்கேக்கு ஒரு லாங்குவேஜ் புரியுது. அந்த லாங்குவேஜில் இவங்க பேசிட்டாங்கன்னா அவருக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும்னு நினைக்கிறேன். இதுல பல எதிர்கட்சிகள் நேற்று வரை சோனம் வங்சுக்கை வந்து டிபியில் வச்சிருந்தாங்க, ப்ரொஃபைல் பிக்கில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு மொத்தமாக தூக்கிட்டு சோனம் வங்சுக் வந்து செல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா காங்கிரஸோட எம்பி போன்ற முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஹுசைன் போன்ற ஒரு எம்பி, அவர்லாம் வந்து சொல்றாரு சோனம் வங்சுக் வந்து ஜஸ்ட் லைக் அண்ணா ஹசாரே, பிஜேபி ஆர்எஸ்எஸோட செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அங்க என்ன நடந்துச்சோ ஐஏஎஸ் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் நடந்துச்சோ அதே தான் இங்க சிஜேபியில சோனம் வங்சுக் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதான் சொன்னேன், இவர்கள் வந்து அதான் திரும்ப சொல்றேன், இவங்க நோக்கம் வந்து என்னன்னா, நேத்து வரைக்கும் சோனம் வாங்சுக் வந்து மகாத்மா காந்தி, அண்ணா ஹசாரையும் சேர்த்து அவங்க எல்லாம் பயங்கரமான வந்து, ஏன்னா அவங்க வந்து பங்களாதேஷோடைய அவர் மாதிரியே வந்து கணக்கு வந்து அவர் பேர் என்ன, பங்களாதேஷ்ல யூனுஸ் மாதிரியே வந்து பெருசா பேசப்பட்டவர். இன்னைக்கு வந்து இந்த பக்கம் டக்குன்னு வந்து அவர் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் வந்து அவர் பால் மாறிட்டாரு, காசு கொடுத்தாரு. அவர் நீங்க தானங்க அவர் சொன்னீங்க. அப்ப நீங்க அவர் அறிமுகம் இல்லாம நம்பிக்கை இல்லாம தான் 30 நாள் அவர் தூக்கி மேடல் வச்சிருந்தீங்களா? அவரை சுத்திட்டு எல்லாருமே வந்து அவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு கோஷம் போட்டு வச்சிருந்தா அவரை நீங்க மருத்துவமனை கொண்டு போக வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு தனியார் மருத்துவமனை அவ்வளோ குரூப் பூரா போராடிச்சு. அவர் வந்து ஓகேங்க நீங்க அரசாங்கம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோடனே படக்குன்னு வந்து நீங்க தான் துரோகிகள். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த இலக்கை அடையும் வரை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இலக்கே வேற. உங்களுக்கு இலக்கு இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்றது. அதை தவிர இவங்களுக்கு நீட்டுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எந்த கேள்விக்காவது இவங்கள்ட்ட பதில் இருக்குதா? இது வரைக்கும் 100 முறை 1000 முறை கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. பதில் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வந்து அக்கறையே கிடையாது, காது கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. அபிஜித் தீப்கேக்குமே அது நடக்கும். அவங்களுக்கு ஏன் அதாவது ஒரு கீ கொடுக்கிற பொம்மை வந்து நம்ம கீ கொடுத்தா ஆடணும். ஆடலன்னு என்ன ஆகும்? தூக்கி போட்டுருவாங்க. as simple as this. இதெல்லாம் கீ கொடுக்கப்பட்ட பொம்மைகள் தான். டிஸ்ஓன் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். தூக்கி போட்டுருவாங்கன்ற. ஓகே. அங்க தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்றப்போ இந்த பக்கம் உள்ள தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான விஷயம். ஏற்கனவே 2024 நீட்டின் போது ஒரு வினாத்தாள் கசிவு வந்தது, தெஃப்ட் நடந்தது. இப்போ வந்து கசிவு அப்ப தெஃப்டாகவே இருந்தது. அந்த நேரத்தில் வந்து மத்திய அரசு இந்த பேப்பர் லீக்ஸுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரொடெக்ஷன் சட்டம் ஒன்று கொண்டு வந்தது. அதில் இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்று நடந்த சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன்படி தண்டனை வந்து அப்படியே 5 வருடம் அப்படின்றது 10 வருடமாக்கப்பட்டிருக்கு. பெனால்டி ஃபைன் வந்து பார்த்தோன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்றது 10 கோடி ரூபாயா ஆக்கப்பட்டிருக்கு. இது போல பல விஷயங்கள் நகர்த்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு பெயில் வாங்கணும்னா இது, அது வாங்கணும் இதுன்னு நிறைய ஒரு ஸ்ட்ரிக்டான டைட்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது போதுமா?
நான் ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து உங்களுடைய கோரிக்கையே கிடையாது. அதனால அவங்க கவலைப்பட போறதும் கிடையாது. பட் சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் அதான் நம்ம ஒரிஜினலா வந்து இதற்காக இந்த மாற்றங்கள் எல்லாம் எங்க கூட மாணவர்களுக்கு இது வந்து பலன் தர போறது கிடையாது. அப்படியே ஓரமா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் பலமுறை. அது ஓரமா இருக்கு. 2வது பாயிண்ட் வந்து இது வந்து உணர்ச்சிவசப்படாம எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா நீங்க தண்டனைய 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, 10 மடங்கு கூட்டிக்கங்க. நீங்க ஆயுள் தண்டனை 10 வருஷம் ஜெயில் குடுக்காதீங்க. ஆயுள் தண்டனை குடுங்க. ஆயுள் முழுக்க குடுங்க. தூக்கு தண்டனையே குடுங்க. அதுல ஒண்ணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்மானிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பெயில் வாங்குற சிரமம், 1 வருஷம் உள்ளே இருக்கணும். அவர் வந்து வேற எதுலயும் தலையிட முடியாது. வேற எந்த எக்ஸாம்லயும் கலந்துக்க முடியாதுங்கிற மாரி தண்டனைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள மாற்றப்படணும். எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. மாற்றப்பட்டே ஆகணும். நீங்க வந்து ஒருத்தர் unless until proven guilty by the any court அது வரைக்கும் அவருக்கு பரிபூர்ண சுதந்திரம் இருக்கணும். அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டில் வந்து கொள்ளையடிச்சவங்க, கோமாளித்தனம் பண்ணவங்க, அத்தனை கேப்பாரித்தனம் பண்ணவங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். அப்ப வந்து ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கனாலே அவர் வந்து தூக்கில போடணுங்கிற சமாச்சாரம் சரி வராது. ஸோ பெயில் வாங்குறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ, அவங்களை வந்து 30 நாள் இல்ல 90 நாள் வரைக்கும் உள்ள வச்சிருக்கலாங்கிறதோ, அவர்கள் வெளியில நடமாட முடியாதுங்கிற மாதிரி விஷயங்கள் கொண்டு வரதோ விசாரணை கைதிகளுக்கு நியாயமற்றது. அது எந்த கோர்ட்டே அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும் நான் நம்புறேன். பண்ணணும்னு விரும்புறேன். எனக்கு அதில் குழப்பம் இல்லை. தண்டனை கைதிகள் தண்டனைக்கு நீங்க எவ்வளவு தூக்கில் போட்டுருங்க. எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து போதைப் பொருள் கடத்தலையும் நம்ம இதுல ஆற்று மணல் கடத்தலையுமே நம்ம வந்து கூண்டா சாய்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அதை மாதிரி நீங்க வந்து இதையும் நீங்க கூண்டா சாய்ட்ல கொண்டு வந்தேன், இல்லாட்டி தேச துரோக வழக்கில் கொண்டு வந்தேன், தூக்கில் போட்டு தாராளம் பொருள் ஒன்றும் குழப்பம் இல்லை. பெண்கள் மீதான பாலியல் உணர்ச்சி நம்ம வந்து ஹீனியஸ் கிரைம்ஸ் வந்து அதையும் தூக்கு தண்டனை ஒன்று சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதனால தாராளமா செய்யலாம். அது வந்து ஒரு பெரிய குழப்பமே இல்லை. ஆனால் விசாரணை கைதியாக வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் அவருக்கும் இருந்தாகணும். விசாரணை கைதியாகவே அவர்கள் தண்டிக்கப்பட்டுவார்கள் சொன்னா விடுதலை ஆயிட்டாங்க வழக்குல இருந்து அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு பார்க்கணும். ஸோ இது உணர்ச்சிவசப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. அப்படி ஏற்க முடியாது. தண்டனைகள் எவ்வளவு கூட்டினாலும் தகும். அதில் மாற்று கருத்து இல்லை.